எத்தனை காலம் ஆனாலும் பொம்பளைங்கன்னா அதை தாழ்வாக பார்க்குற மனப்பான்மை தான் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. இவன் என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்குறது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் பெண்ணோ ஆணோ சரிசமம். ஆணுக்கு என்ன உரிமை கொடுக்குறீங்களோ அந்த உரிமையை பெண்ணுக்கும் கொடுங்களாம். ஏன் இதில் வித்தியாசம்? ஏன்னா பொண்ணை 10 மாதத்தில் பிறந்தா ஆம்பளை 12 மாதத்துலேயே பார்க்குறாங்க இல்லையே. அது பெண்களே பெண்களுக்கு எதிரியாக இருக்கிறாங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, ஸ்கூலில் கேட்பாங்க, நீங்கள் மேடையில் ஏற்றி என்ன பண்ண போகிறீங்க, படிக்க வைங்க, இல்லைன்னா உங்கள் பொண்ணை அடுப்பு ஊத வைக்க போகிறீங்களா, கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் எதிர்த்து போராடி தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம். எனக்கு அதுக்கு உறுதுணையாக இருந்தது என்னுடைய கணவர். நான் எது சொன்னாலும் கேட்பாங்க. மேடை ஏற்ற போகிறேன்னு நான் எங்கள் வீட்டுக்காரங்கிட்ட சொல்லவே இல்லை. நானாக தான் என் பிள்ளைகிட்ட சொன்னம்மா, உன்னை அடுத்த மாதம் நான் வந்து இந்த கோயிலில் பேச வைக்கிறேன்னு சொன்னேன். எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், சரிம்மா பார்த்துக்கலாம்மா, தைரியமாக செய்யலாமா அப்படின்னாங்க. கண்டிப்பாக ஒரு தகப்பனா, ஒரு சகோதரனா, ஒரு கணவனாக நீங்கள் ஊக்கம் கொடுத்தீங்கன்னா இந்த உலகத்தில் இன்னும் பல மங்கையர்க்கரசி உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஆண்களும் சரி பெண்களும் சரி சரிசமமாக நினச்சிங்கன்னா இன்னும் பல சாதனையாளர்களை இங்கே ஏற்றலாம்.